ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மீல் மேக்கர் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு எனக்கு தேவையான அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கிட்டுங்க. இப்போ நம்ம இதை சுடு தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அதே சுடு தண்ணியை ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வந்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தெளித்து விட்டா மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், அந்த மசாலாலாம் நல்லா அதில் கோட்டிங் ஆகிருக்கு. இதுதான் இப்போ 1/2 hour ஊற விட்டுடலாம். பாருங்கள், 1/2 hour கழித்து நான் எடுத்து காட்டியிருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம அதை பொரித்து எடுக்க போகிறோம். இது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஒரு வாணலில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கர் மசாலா ஒவ்வொன்றா விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கிட்டத்தட்ட நம்ம சிக்கன் 65 மாதிரியே தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. மீல் மேக்கர் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. செய்யறதும் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட்